அந்த பையன் ஒரு ஃபுட்பால் பிளேயரு, ரொம்ப சுமாராக தான் விளாடுவான். அவனை டீம்லேயே சப்ஸ்டியூட் பிளேயராக தான் வச்சுருந்துருப்பாங்க. ஒரு வாரமாக அவன் எந்த மேட்ச்சுக்குமே வரவே இல்லை. திடீர்னு ஒரு வாரம் கழித்து வந்து கோச் கிட்ட கெஞ்சுறான், இந்த மேட்ச் மட்டும் என்னை மெயின் பிளேயராக இறக்கி விடுங்க, இந்த மேட்ச் மட்டும் நான் இறங்கி விளாட்றேன்னு ரொம்ப கெஞ்சுறான். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பிளேயரும் வரல. அதனால கோச் அவனை மெயின் டீமில் இறக்கி விடுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுற வகையில் அவன் காலில் இருந்து பந்தை மற்றவங்களால வாங்கவே முடியல. எதிரணியினர்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அன்னைக்கு அவன் 7 கோல் கண்டினியூஸா 7 கோல் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறான். இப்ப கோச் கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பயுமே நீ இப்படி விளையாண்டதே இல்லையப்பா, இன்னைக்கு மட்டும் என்ன அபாரமா விளையாண்டியே, என்ன காரணம்? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், எப்ப நான் வந்து மேட்ச் விளையாட வந்தாலும் எங்க அப்பா என் கூடயே வருவாரு. எங்கள் அப்பா என் கூடயே வருவார். எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு தான் பார்வை இல்லையேன்னு நான் ரொம்ப சுமாராக தான் விளாடுவேன். எங்கள் அப்பா ஒரு ஃபுட்பால் பிளேயரு, அதனால தான் என்னையும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். நான் அவருக்கு பார்வை இல்லைன்னு சுமாராக விளாடுவேன். போன வாரம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அவர் இப்போ இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸில் ஒருத்தராக வந்து அமர்ந்திருப்பார். மேலே இருந்து நான் விளையாடக்கூடிய இந்த விளையாட்டை பார்ப்பாருன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எங்கள் அப்பா சந்தோஷப்படுற அளவில் 7 கோல் அடித்து அத்தனை பேரும் கைதட்டுற போது எங்கள் அப்பாவினுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும்ல, அதுக்காக தாங்க இந்த மேட்சை போய் விளையாண்டேன்டாராம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்.